आइए प्रार्थना करेंगे। Amen, amen. Amen, அப்பா. Amen, amen. Yes, Lord. Amen. 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 Yes, Lord. Amen, amen, amen. Amen, 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 amen. Amen, amen. ஆண்டவரே. Amen, amen. Yes, Lord, amen. Thank you, Lord. Amen. 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 Yes,
Amen. 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 Yes, Lord. Amen. Amen. परमेश्वर के लिए धन्यवाद करेंगे, धन्यवाद करेंगे, धन्यवाद 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 धन्यवाद। और एक गीत गाएंगे, गीत नंबर 34वां नंबर गीत, हिंदी में 34। उनकी भी किताब निकाल के दीजिए। 34 34 34। हाथ उठा के धन्यवाद कीजिए, प्रभु गण करके धन्यवाद कीजिए, प्रभु के महिमा के धन्यवाद कीजिए। तेरे लहू से मुझे धोले तू प्रभु। सभी ताली बजाकर हम मिलकर गाएंगे। तेरे लहू से मुझे धोले तू प्रभु, तेरे लहू से मुझे धोले तू प्रभु। ओ रिधो जयते तेरी सभा होने के लिए मेरे जीवन में काकर तू प्रभु। तेरी सभा होने के लिए मेरे जीवन में काकर तू प्रभु।
This
लहू से धोकर आपकी जैसे हमें बदल दीजिए। तेरे समान बना ले प्रभु, तेरे समान बना लीजिए। Yes Lord, तेरे लहू से मुझे धोले तू प्रभु, तेरे लहू से मुझे धोले तू प्रभु। आइए प्रार्थना करेंगे प्रभु के चरणों में। इस नौवा दिन के इस उपवास प्रार्थना की प्रभु के चरणों में सौकर हम प्रार्थना करेंगे। கர்த்தருடைய சமூகத்திலே இந்த 9வது உபவாச நாளை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம்। प्रार्थना कीजिए। நீர் எப்படி உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் ஜெயிக்கிறோம் அப்படி நாங்களும் ஜெயித்து ஆண்டவரே ஜெபம் செய்து ஜெயித்து நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு பலன் தாங்கப்பா. நீங்க ஜெபித்தது போல நாங்களும் இரவும் பகலும் ஜெபிக்கவும் ஆண்டவரே நீர் நதியோரத்திலும் தோட்டத்திலும் மலைகளிலும் ஆண்டவரே நீர் ஜெபித்தது போல நாங்களும் உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாங்களும் ஜெபிக்க எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியோடு கருத்தோடு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு பலன் தாங்கப்பா. சோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்தபடியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கர்த்தர் எங்களுக்கு மேய்ப்பராய் இருக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் தாழ்ச்சியே அடைவதில்லை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா. நீர் எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து விட்டீர், நோய்களை எல்லாம் குணமாக்கினீர், எங்கள் பிராணனை வழி அழிவுக்கு விலைக்கு மீட்டுக் கொண்டீர் ஆண்டவரே. எங்களை திருமையினாலும் இறக்குகளினாலும் முடிசூட்டி எங்களை நடத்தி வருகிற தெய்வமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரமையா சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து வியாதியிலிருந்து தரித்திரத்திலிருந்து விடுதலை தந்தவரே
விடுதலை நாயகனே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மேல எந்த சாபமும் இல்லை. எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர் பெற தகுதி உள்ளவர்களாய் எங்களை மாற்றியதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை வாழாக்காமல் தலையாக்கி நீ, கீழாக்காமல் மேலாக்கி நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய் என்று எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் இரக்கமும் மனமுருக்கமும் நெடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள தெய்வம் ஆண்டவரே. உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க காருண்யம் பெரியது ஆண்டவரே. உங்களுடைய காருண்யம் எங்களை ஒவ்வொரு நாளும் பெரியவர்களாக்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த நாளில் ஆண்டவரே, என் நாமத்தை வசாப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தவரே, இந்த இடத்துல வந்து நீங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிதாவே சோத்திரம். துதியின் மத்தியில் நீ வாசம் செய்கிற தெய்வம் ஆண்டவரே. எங்கள் துதியில் நீ பிரியப்படுகிறீர் ஆண்டவரே. சோத்திரம் அப்பா, சோத்திரம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி ஆவியானவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, வானத்தையும் பூமியும் உண்டாகிய கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு சகாயம் வரும் ஆண்டவரே. அப்பா சோத்திரம். மனுஷனோட முகத்தை இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் ஆண்டவரே. உலகத்தில் இருப்பவனிலும் எங்களில் இருக்கிறவர் நீர் பெரியவர் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்வீர் ஆண்டவரே. என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாத எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுத்தவரே சோத்திரம் ஆண்டவரே. முதினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறார். அவாந்தரத்த வழியில் ஆறுகளையும் வனாந்தரத்தில் வழியையும் உண்டாக்குகிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் தண்ணீர்களை கடக்கும் போது நீர் எங்களோடு எழுதீர். ஆறுகளை கடக்கும் போது அவை என்மேல் புரளுவதில்லை என்று சொல்லி, அக்கினியில் நடக்கும் போது அவை வேகாதிருப்பாய் என்று சொன்னவரே சொல்றோம். அப்படியே நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகின்றவரே. அக்கினி போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையில் இருந்து எங்களை விடுவித்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வருவதற்கான செலுத்துகிறேன் ஆண்டவரே. இன்னும் இருக்கிற வாசன ஆடை ஆண்டவரே முழுமையாக ஆண்டவரை ஜெபித்து ஜெயத்தை பெறுகிறவர்களாக எங்களை மாற்றும்படியா சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு நீ சம்பூர்ணமாக்கி தருகிற சம்பூர்ண கருத்தர் ஆண்டவரே. நீ பெரிய காரியங்களை செய்ய உடைய சமூகத்துல மீதியான வேளையும் சமயத்தையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே தொடர்ந்து எங்களை நடந்துங்க. பலத்துல நாங்க ஆண்டவரே, உடைய அபிஷேகத்துல நாங்க உடைய பிரசன்னத்துல நாங்க பிரசன்னத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறோம். பெரிய காரியங்களை நாமத்தில் ஜெபிக்கிறோம். आमेन आमेन। प्रार्थना से परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्य 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 धन्य। कल के दिन देखा कि शैतान अपने वश में खींच लेता है। நேற்றைய தினத்தில் பார்த்தோம், தேவன் தன் பக்கமாய் சாத்தான் தன் பக்கமாய் இழுத்துக் கொள்கிறான். மயக்கி இழுத்துக் கொள்கிறான். மயக்கி இழுத்துக் கொள்கிறான். எப்படி மயக்கிறான்? मोहित करता है। मोहित करके शैतान अपने वश में खींच लेता है। आमीन। शैतान कैसे खींच ले रहा है? சாத்தான் எப்படி இழுக்கிறான்? अपने वश में मोहित कर कर अपने वश में खींच ले रहा है। அவன் மயக்கி ஏவி இழுத்துக் கொள்கிறான். लेकिन प्रभु यीशु मसीह ஆனால் கர்த்தராகிய இயேசு इस पूरी दुनिया के लिए अपने वश में खींच ले रहा है। இந்த முழு உலகத்தையும் தன் பக்கத்திலே இழுத்து शैतान पाप करने के लिए, शैतान के कार्य करने के लिए अपने वश में खींच रहा है। ஆமென்। சாத்தான் பாவத்தில் விழும்படி தன் பக்கமாய் இழுக்கிறான். लेकिन यीशु मसीह हमारे पाप से छुड़ाने के लिए, मृत्यु से छुड़ाने के लिए अपने वश में खींच लिया। ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து अपने तरफ से वो पाप और मृत्यु से छुड़ाने के लिए பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலையாக்குவதற்கு தன்னிடத்தில் எடுத்துக்கொண்டார். पाप और मृत्यु से स्वतंत्र देने के लिए अपने तरफ से பிசாசானவன் பாவத்துக்கும் அதன் மூலமா வரக்கூடிய மரணத்துக்கும் தன்னிடையே எடுத்துக்கொள்கிறான். शैतान जो पाप के लिए और पाप के मारे आने वाले मृत्यु के लिए अपने पास खींचता है। இயேசு மரணத்தையும் பாவத்திலையும் ஜெயிக்கிறதற்காக அவரண்டை இழுத்துக் கொண்டார். परंतु यीशु पाप और मृत्यु से जय पाने के लिए अपने पास खींच लिया। பிசாசானவன் பாவத்தை கொண்டு சாபத்தை வருவித்துக் கொள்வதற்காக தன்னண்டை இழுத்துக் கொண்டான். शैतान वो पाप से हम सब पर
उस श्राप पड़ने के लिए अपने पास खींचा है। இயேசு பாவத்தை போக்கி ஆசீர்வாதமா மாற்றுவதற்கு தன்னை எடுத்துக்கொண்டார். इस पापों को शुद्ध करवा के आशीष के रूप में हमें बदलने के लिए अपने पास खींच लिया। இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். इस विषय को हम पहचानना। हालेलुया, हालेलुया। इस बातों के लिए हम सही ढंग से हम पहचानना है। आमीन। इधर हम नन्ग विளங்கிக் கொள்ள। शैतान पाप और मृत्यु के लिए देने के लिए हमारे अपने वंश में खींच ले रहा है. பிசாசானவன் தன் அண்டையிலே பாவத்தையும் மரணத்தையும் தரும்படி நம்ம இழுக்கிறான். यीशु मसीह पाप से मुक्त और मृत्यु से छुड़ाने के लिए अपने वश में प्रजा के लिए खींच लिया है. இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து இன்னும் மரணத்திலிருந்து அல்லேலூயா விடுதலை தரும்படி தன்னிடத்தில் இழுக்கிறார். शैतान अपने वश में क्यों खींचा है? अपने पाप और दंड और श्राप देने के लिए अपने वश में खींच लिया गया. சாத்தான் பாவத்தின் தண்டனையான மரணத்தை தரும்படி தன் பக்கம் இழுத்தான். श्राप देने के लिए, சாபத்தை தரும். हालेलुया. लेकिन यीशु मसीह ஆனால் இயேசு கிறிஸ்து दंड का आज्ञा तोड़वा कर हमारे आशीष करने के लिए अपने वश में खींच लिया. ஆமென். அந்த தண்டனையின் ஆக்கினை உடைத்து தன் பக்கமாய் ஆசீர்வாதமாய் இழுத்து. यही फर्क है. இதுதான் வித்தியாசம். ये बातों के लिए हम सही ढंग से हम पहचानना है. இந்த விஷயத்தை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். इसलिए आओ यीशु मसीह के पास, यीशु मसीह के उपदेश में हम क्यों आ रहा है? நாம் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அவருடைய உபதேசத்திலே ஏன் வருகிறோம்? केवल यीशु मसीह पाप से मृत्यु से उद्धार मुक्त देता है. ஆமென். இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் ரட்சிப்பை தருகிறார். इसलिए हम उनके पास हम आ रहे हैं. ஆதலால் நாம் அவரிடத்தில் வருகிறோம். यीशु ने कहा मार्ग और सत्य जीवन मैं हूं, बिना मेरे तोरा पिता के पास कोई पहुंच नहीं सकता. ஆமென். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். यीशु मार्ग, यीशु सत्य, यीशु जीवन. இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். उनके पास, उनके मार्गों पर, उनके सत्य पर, उनके पास आएगा तो हमें हमारे जीवन पर पिता परमेश्वर के संगति मिल जा रहा है. ஆமென். நாம் இயேசுடைய வழியிலும் சத்தியத்திலும் ஜீவனிலும் நடக்கும்போது பிதாவுடைய ஸ்லாக்கியத்தில் சேருகிற மார்க்கத்தை शैतान के संगति से हमें छुड़ा देता है. ஆமென். சாத்தானுடைய ஆதிக்கத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறார். उसके संगति से हमें छुटकारा देता है. அவனுடைய அந்த ஆதிக்கத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கு. इसलिए शास्त्र में लिखा सत्य के लिए जाने, सत्य तुम्हें स्वतंत्र करेगा. ஆமென். அதனால் வசனம் சொல்கிறது, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். पुत्र तुझे छुटकारा दिया तो सचमुच तुम्हारे छुटकारा. குமார விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆகும். स्वतंत्र तुम्हारे सचमुच आजादी यीशु मसीह के नाम से आजादी मिल जाए. ஆமென். உங்களுடைய விடுதலை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்மையான விடுதலை உண்டாகும். इसलिए हम यीशु मसीह को और गहराई से यीशु के मार्गों के लिए हम पहचान कर उसके अनुग्रह पा रहा है. ஆதலால் நாம் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த உண்மையான வழியை இன்னும் ஆழமாய் தெரிந்து அவரிடத்தில் சேருகிறோம். इन दिनों में उपवास के दिन में 9वां दिन में हम आया है. இன்று நாம் உபவாசத்தின் 9வது நாளில் வந்திருக்கிறோம். 8 दिन पार करके 9वां दिन में आया है. 8 நாட்களை கடந்து இன்று உபவாசத்தின் 9வது நாள். इस शास्त्र श्राप और आशीष के बारे में सैडंग से प्रकट कर रहा है. இந்த வேதம் நமக்கு சாபத்தை ஆசீர்வாதத்தை குறித்து தெளிவாய் விளக்குகிறது. शैतान से कैसे यीशु मसीह विजय पाया है, उस अनुभव के बारे में हम गहराई से हम देखते आ रहे हैं. ஆமென். பிசாசானிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயித்தார் என்கிற அனுபவத்தை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஆராய்ந்து வருகிறோம். कल के दिन हम देखा है कि वो शैतान कौन है? நேற்று தினத்தில் நாம் பார்த்தோம், அவன் யார்? परखने वाला है. சோதனைக்காரன். परख के अपने वश में खींच कर माया में फंसा देता है. ஆமென். அவன் மயக்கி ஏவி தன்னிடத்திலே இழுத்துக் கொள்கிறான். वैसे आदि मनुष्य आदम एवा के लिए फंसा दिया है. அப்படியே ஆதியிலே ஆதாம் ஏவாளை அவன் இழுத்துக் கொண்டான். फर्स्ट आदम, पहले मनुष्य आदम, முதல் मनुஷன் ஆதாம். दूसरे आदम स्वर्ग से आवा यीशु मसीह. இரண்டாவது ஆதாம் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். आदम के संतान पीढ़ी पीढ़ी पूरी पृथ्वी पर पाप और श्राप के हर एक जातियां बन गया है. ஆதாமினுடைய இருந்து வந்த சந்ததி முழு உலகத்தை பாவத்தினால் நிரப்பியது. आदम से आया हुआ वंश यीशु मसीह तक
पाप और मृत्यु युक्त पाया है। அவன் ஆதாமிலிருந்து வந்த சந்ததி இயேசு கிறிஸ்து வரைக்கும் அது பாவத்தை மரணத்தை பெற்றுக்கொண்டே இருந்தது. परंतु यीशु मसीह से हम पाप और मृत्यु से छुटकारा पा रहे हैं। ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்ம ஒவ்வொருவருக்கும் பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுதலை கிடைத்தது. सारी दंड यीशु ने उठा लिया है। அவன் எல்லா விதமான பாவத்தின் தண்டனை இயேசு உரிந்து கொண்டார். पीढ़ी पीढ़ी आया हुआ श्राप के दंड यीशु मसीह ने उठा लिया। அவன் தலைமுறை தலைமுறை வந்த எல்லா சாபத்தின் தண்டனையை இயேசு தன்மையில் ஏற்றுக்கொண்டார். हम समझ नहीं पाएंगे अपने जिंदगी में जो बात हो रहा है, कुटुंब में हो रहा है। நாம் சில விஷயத்தை புரிந்து கொள்ள முடியாது, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்தில் நடக்கிற காரியத்தை. लेकिन पीढ़ी पीढ़ी हमारे पूर्व काल से परंपरा से उस बात लगातार आ रहा है। लेकिन தலைமுறை தலைமுறையாய் அது அப்படியே தொடர்ந்து நம்முடைய குடும்பத்தில் வந்து கொண்டிருக்கிறது. केवल फॉर क्राइस्ट इज द एंड ऑफ द लॉ, केवल यीशु मसीह उसका उदाहरक है। व्यवस्था का अंत है, व्यवस्था के अंत यीशु मसीह। நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. रोमियो 10:4 में लिखा है फॉर क्राइस्ट इज द एंड ऑफ द लॉ, यीशु मसीह वो व्यवस्था के अंत है। ஆமென். ரோமர் 10:4 எழுதப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். उसके अलावा कोई हमारे हर बातों के लिए और इलाज कर नहीं सकता है। वही हमारे अंदर ये परमेश्वर ने उसको इस पृथ्वी पर भेजकर हमारे जीवन में सब कुछ परिवर्तन करने के लिए भेज दिया है। இயேசு கிறிஸ்து அல்லாமல் ஒருவருடைய வாழ்க்கையிலே நம்மை அல்லேலூயா ஒழுங்குபடுத்த முடியாது. பிதாவாகிய தேவன் அவரையே இந்த பூமியிலே நமக்கு நீதி தண்டனையாய் தந்தார். इसलिए हमारे उसके ओर हम ताक रहा है। அதனால் நாம் அவரை நோக்கி பார்க்கிறோம். हम यीशु के ओर हम ताक रहा है, நாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். और किसी के ओर नहीं है, வேறு யாரையும் நோக்கி அல்ல, किसी व्यक्ति के ओर नहीं है। எந்த ஒரு மனிதன் மூலமாகவும் அல்ல. हम किसी व्यक्ति के लिए हम तोल कर मत देखो, केवल हमारे जिंदगी में यीशु मसीह को तोल कर आपकी अपने जीवन को परख के देखो। உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வேறு ஒருவரை நிறுத்தி பார்க்க வேண்டாம், இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் நிறுத்தி பாருங்கள். उनके द्वारा है हमारी जिंदगी तोल कर देखिए। ஆமென். அவர் மூலமா நாம் நம்முடைய ஜீவியத்தை ஒரு விஷயம் நிறுத்தி பார்ப்போம். प्रभु के नाम की महिमा हो। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. आइए हम प्रार्थना करेंगे। ஜெபிப்போம். वैसे भरमाने वाला शैतान कई परिवार को, कई व्यक्ति को भरमा दिया है। ஆமென். அப்படியே அவன் மோசம் போக்குகிறவன் அநேக குடும்பங்களை மோசம் போக்கினான். अपने वश में खींच कर बर्बाद कर दिया है। தன்னிடமாய் இழுத்து நஷ்டப்படுத்தினான். वो भरमाने वाला है। அவன் மோசம் போக்குகிறவன். आदि से लेकर आदि परिवार कुटुंब को बर्मा दिया है। ஆமென். அவன் ஆதி குடும்பத்தை அப்படியே மோசம் போக்கினான். पीढ़ी पीढ़ी करते रहता है। இது தலைமுறை தலைமுறையாய் வருகிறது. इसलिए लूत की पत्नी के बारे में हम देखा है कल, ஆமென். நேற்று தினத்துல லோத்தின் மனைவியை குறித்து நாம் பார்த்தோம். और कई बातों के लिए हम कल के दिन हम ध्यान किया है, ஆமென். இன்னும் அநேக விஷயங்களை நேற்றைய தினத்துல நாம் ஆராய்ந்தோம். और कई बेलियाल मतलब दुष्ट है, दुष्ट के संगति हम ना होना है। பேலியாளின் சந்ததியாய் நாம் மாறக்கூடாது என்று பார்த்தோம். दुष्ट एक परिवार, दुष्ट परिवार, एक सेवा किया हुआ उसके बेटा के याजक के बेटे दुष्ट था। ஆசாரியன் ஏலியினுடைய பிள்ளைகள் அப்படியே பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். शास्त्र में ऐसे कई बातों के लिए हम देखा है। அப்படியே நாம் வேதத்துல अनेक உதாரணங்களை பார்த்தோம். हम दुष्ट के पेलियाल के मसीह कालों की संगति ना होना है। ஆமென். நாம் பேலியாளின் ஜனங்களாய் மாறிவிடக்கூடாது. यही हम सीखा कल के दिन। இதை நாம் நேற்றைய தினத்துல அறிந்து கொண்டோம். वो खींच ले रहा है, அவர் தன்னிடமாய் இழுத்துக் கொள்வார். अपने वश में खींच रहा है। அவர் தன்னிடமாய் இழுத்துக் கொள்வார். ये शरीर இந்த சரீரம் इस संसार के लिए खींच रहा है, இந்த உலகத்துக்கு நேராக இழுக்கிறது. संसार के मोह भाव में खींच रहा है, ஆமென். இந்த உலகத்தின் இச்சையை நோக்கி இழுக்கிறது. माया में खींच रहा है। இந்த உலகத்தின் மாயையில் இழுக்கிறது. लेकिन कलिशा ஆனால் एक திருச்சபை एक चमक के समान उपदेश खींच रहा है। அவன் திருச்சபை ஒரு காந்தத்தை போல உபதேசத்தினால் இழுக்கிறது. कलवरी में बलिदान हुआ यीशु मसीह, उस प्रेम हमें खींच ले रहा है। கல்வாரியில் தன்னை பலி செலுத்திய இயேசு கிறிஸ்துவின் அந்த அன்பு நம்மை அவரிடத்தில் இழுக்கிறது. उस प्रीति के द्वारा हम प्रभु की ओर खींच ले रहा है। அந்த அன்பின் மூலமாக நாம் கர்த்தரிடத்திலே திருப்பப்படுகிறோம். मरा है, दफन किया गया, तीसरे दिन पुनरुत्थित हुआ है, हमें पवित्र आत्मा को भेज दिया है।
ஆமே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்து நமக்கு பரிசுத்த ஆவியை பொழுந்தருளினார். मानव पूरी मानव आत्मा से खींच ले रहा है. ஆமே முழு உலகத்திலும் இருக்கிற ஜனங்களை தன் பக்கம் இழுக்கிறார். सारी मानव के लिए दिया है पवित्र आत्मा. எல்லா ஜனத்துக்காகவும் அவர் பரிசுத்த ஆவியை தந்தார். वो अपने पास खींच ले. ஓ தன்னிடமாய் இழுக்கிறார். आइए हम प्रार्थना करेंगे. நாம் ஜெபிப்போம். संसार के मोह भाव में मैं फंसा हुआ हूँ. இந்த உலகத்தின் மாயையில் நாம் சிக்கிக் கொள்ளாமல் कई अज्ञानता के विषय मेरे अंदर भीतर बातों में है. அநேக அறியாத விஷயங்கள் எனக்குள்ளாக இருக்கிறது. लेकिन प्रभु जी तेरे वचन की ओर हम ताक रहा हूँ. ஆனால் கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். तेरे वचन पर मुझे दृढ़ कीजिए. உம்முடைய வசனத்தின்படி என்னை நிலைநிறுத்தும். प्रभु के चरणों में आइए हम घुटना टेकर हम प्रार्थना करें. நாம் ஜெபிப்போம் தேவ சமூகத்தில். कई बार परमेश्वर हमें बात किया है वचन के द्वारा. அநேக முறை தேவன் வசனத்தின் மூலமா நம்மிடத்தில் பேசுகிறார். और एक बार मुझे स्थिर कीजिए प्रभु. இன்னும் ஒரு விஷயம் என்னை பலப்படுத்தும் ஐயா, ஸ்திரப்படுத்தும். थैंक यू लॉर्ड. நன்றி ஆண்டவரே. विश्वास में स्थिर रहूंगा और तुझसे ज्यादा प्रेम करूंगा. विश्वास में स्थिर रहूंगा और तुझसे ज्यादा प्रेम करूंगा. तेरे लहू से मुझे धोले तू प्रभु. तेरे लहू से मुझे धोले तू प्रभु. ओ हृदय से दे तेरी समान होने के लिए मेरे मेरे जीवन में काम कर प्रार्थना कीजिए. आज के दिया उपदेश सुनने समय के लिए पिता हालेलुया. सुबह से अंत संभाला अथवा की हालेलुया हालेलुया. अनंत प्रेमी ईश्वर हालेलुया. धन्यवाद कहते हैं प्रभु यीशु मसीह हालेलुया. पिता परमेश्वर आप हालेलुया प्रेमी हैं प्रभु. जो हालेलुया प्रभु जी आपने क्रूस पे हालेलुया हमारे लिए बलिदान होके प्रभु अपने इस प्रेम की रस्सियों से प्रभु जो आपने माने जाने के लिए प्रभु जी रखा था हालेलुया हालेलुया. आपने खींच लिया प्रभु जी एक बार फिर से परमेश्वर पिता आपको इस अनमोल और पवित्र रब से प्रभु जी शुद्ध और पवित्र करने के लिए प्रभु हालेलुया. धन्यवाद कहते हैं राजा. धन्यवाद कहते हैं राजा हालेलुया हालेलुया. संसार के हर एक माया से सारे वंचित करने वाले और भरमाने वाले आत्मा से बचाने के लिए प्रभु जी हालेलुया हालेलुया. शांति का परमेश्वर सारे अनुग्रह के दाता हालेलुया. स्थिर और बलवंत करके सीधा खड़ा करने वाले प्रभु जी धन्यवाद कहते हैं राजा हालेलुया हालेलुया. प्रभु यीशु मसीह हालेलुया. धन्यवाद कहते हैं राजा जैसे आपने कहा प्रभु जी हालेलुया हालेलुया. यीशु मसीह हालेलुया आपको परखने के लिए शैतान प्रभु जी कई मोहित की बातें हालेलुया. यदि तू भूखा है तो कह दे ये पत्थर रोटियां बन जाए तू भी खा ले. मैं भी प्रभु छुए से हालेलुया हालेलुया. धन्यवाद कहते हैं प्रभु आपने अपने जीवन कई वचनों के द्वारा हालेलुया उस हालेलुया मोहित से प्रभु जी हालेलुया परखने वाले से आपने विजय प्राप्त किया प्रभु. धन्यवाद कहते राजा. उससे हालेलुया आप जीवन से भी बढ़ के प्रभु जी आपने क्रूस पर को प्राप्त किया प्रभु हालेलुया हालेलुया. इस शाम के समय के लिए प्रभु जी हम आपसे प्रार्थना और विनती करते हैं प्रभु जी हालेलुया हालेलुया. आपको इस पद चिन्ह पे चलने के लिए प्रभु जी हर एक मोहित से हर एक हालेलुया. धन्यवाद कहते हैं बचाने के लिए राजा. धन्यवाद धन्यवाद. आप हमारे लिए दिए उस उपदेश उस वचन के लिए प्रभु जी हालेलुया हालेलुया. सर्वशक्तिमान राजा धन्यवाद कहते हैं आमीन हालेलुया हालेलुया. आपकी दिए व्यवस्था प्रभु जी हालेलुया विश्वास योग्य है. आपकी चितौनी विश्वास योग्य है प्रभु जी हालेलुया
हालेलुया उसी पे चलने के लिए प्रभु हर एक दुष्टपना से प्रभु जी हालेलुया 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 हर एक अंधकार की निष्फल कामों से दूर होने के लिए महाराजा हालेलुया धन्यवाद कहते हैं हालेलुया विश्वासियों के साथ हालेलुया आसमान जुए में न जुटो हालेलुया क्योंकि ज्योति अंधकार का कुछ भी मेल मिलाप नहीं है प्रभु जी और मसीह के साथ बलियाल का कुछ भी संबंध नहीं है वैसे हालेलुया धन्यवाद कहते हैं परमेश्वर के मंदिर से मूर्तों से कोई मेल मिलाप नहीं है प्रभु धन्यवाद कहते हैं राजा आपने प्रभु जो अपने देशों में सुसमाचार के द्वारा अपने अगम्य ज्योति के द्वारा प्रभु जी हालेलुया परमेश्वर पिता आप ज्योति है जो हर एक मनुष्य को प्रकाशित करने वाले प्रभु धन्यवाद कहते हैं राजा वैसे लगातार प्रभु जी आपके वचन के द्वारा कलीसिया को हम सभी को प्रभु जी हालेलुया शैतान के हर एक युक्तियों से उसके हर एक चाल से हर एक बुराई विचार से प्रभु जी हालेलुया परखने वाले से मोहित करने वाले से बचाने के लिए प्रभु हम आपके पवित्र हाथ में सौंप देते हैं प्रभु जी हालेलुया हालेलुया और विशेष रूप से आज के दिन आपके सत्य वचनों से प्रभु आप बातें करने के लिए आपके पवित्र हाथ में सौंपते हैं सारी महिमा आपको देते हैं प्रार्थना में आमेन। प्रार्थना सौ परमेश्वर के धन्यवाद करेंगे। धन्य 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 यस दुनिया के माया में आमेन मेरे प्रभु सृष्टि का करता है तू बेटी हो हाथों में तेरे डाल अपने साजे में दो मैं मिट्टी हो हाथों में तेरे डाल अपने साजे में दो दुनिया गई माया बस करके रह गया स्वर्ग पिता को भूलकर मैं आशीष को खो गया दुनिया के माया में बस करके रह गया स्वर्ग पिता को भूलकर मैं आशीष को खो गया आया हूँ तेरे चरणों में अपना बना ले तो मैं मिट्टी हो हाथों में तेरे डाल अपने साँचे में दो। आइए प्रार्थना करेंगे। Amen, amen, amen.
ஆமென் ஆமென். எங்கள் மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிற பாவங்களை நீர் உம்முடைய இரத்தத்தால் கழுவினீர். ஹalleluya. இயேசுவே ஆமெனப்பா. ஆமென் அதே போல மாற்றுவேன் என்று ஆமென் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சுத்திகரிப்பீராக, பரிசுத்தமாய் ஆமென் ஆமென் ஆமென். எங்கள் வாயின் வார்த்தைகள், இருதய சிந்தைகள் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எஸ் லார்ட். ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பாவங்களையும் நீர் சுத்தரித்து போடும்படியாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். நீர் சுத்திகரிக்கும்படியாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய சாந்தி உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆமென் நீர் எங்களை ஆமென். நடத்தும்படியாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே. ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்தாரை போல அல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு துதிக்கிறோம் ஐயா. உமக்கு பிரியமாய் எங்களை மாற்றும்படியாக, உமக்கு பிரியமாய் நடக்கும்படியாக, உமக்கு பிரியமான ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் சிந்தனைகளிலே வார்த்தைகளிலே தகப்பனே, உமக்கு பிரியமானதை நாங்கள் பேசும்படியாக, சிந்திக்கும்படியாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துக்குள்ளே ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு துதிக்கிறோம் ஐயா. பாவத்தில் சாபத்தில் இருந்து எங்களை மீட்டுக் கொண்டீர், எங்களை தூக்கி எடுத்தீர் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா, உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்கள் பாவி என்று எங்களை அழிக்காதபடிக்கு, கொல்லாதபடிக்கு இதுவரை எங்களை காத்து வந்தீரே, உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா, உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்துக்களை எங்களை முற்றிலுமாய் ஒப்புக்கொடுக்கும்படியாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் அப்படியே நீர் செய்யும்படியாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. आमेन आमेन आमेन। प्रार्थना से परमेश्वर को धन्यवाद करेंगे। Yes, Lord. மாபாவியா என்னை நினைக்கே மன்னானேனா எம்மாத்திரமையா மாபாவியா என்னை நினைக்கே மன்னானேனா
தேவதூதரிலும் இவனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவதூதரிலும் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. जबिपों प्रार्थना कीजिए. हमें प्रार्थना सब परमेश्वर के धन्यवाद करें. Thank you Lord. ये जिसे प्रार्थना में जो कुछ मांगा पूरा करो अरे प्रार्थना में जो कुछ मांगा पूरा करो अरमान करो तेरा करो अरमान प्रार्थना में जो कुछ मांगा पूरा करो अरमान. प्रार्थना करेंगे.
ஆமென் ஆமென். நாங்கள் அந்த அறைக்குள்ள வந்து நாங்கள் கனி கொடுத்து மகிழ்வோம். ஆமென். நம்ம சமூகத்தில் அப்படி இன்னும் ஒரு சில ஆமென் ஆமென்.